எப்படி படித்தாலும் சிலபஸே கவர் ஆக மாட்டேங்குது, படிக்க முடிய மாட்டேங்குது, படிக்க டைம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்ம 1000 காரணம் சொல்லுவோம். ஆனால் அப்படியே டைம் கிடைச்சாலும் ஒழுங்காக உட்காந்து படிக்கிறோமான்னு கேட்டோன்னா படிக்க முடியாது. ஏன் காரணம்? அப்போ நம்ம வந்துட்டு என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எதை படிக்கிறதுன்னு இப்படி பல ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நமக்கு பொழுது போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம படிக்க உட்காரத்துக்கு முன்னாடியே நமக்கு இன்றைக்கி டைம் கிடைச்சா நம்ம என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கணும். ஓகேவா? யோசனை பண்ணதோடு இல்லாமல் அதை சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் எதுக்கு படிக்கிறீங்களோ அந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான சிலபஸ் எடுத்து வச்சுட்டு அந்த டாப்பிக்கை வந்துட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் வந்துட்டு பாலிட்டி படிக்க போகிறேன் அப்படிங்கிறனால 6th to 10th வரைக்கும் இருக்கிற எல்லா ஹிஸ்ட்ரி புக்லேயும் பாலிட்டி பேஜஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னா நான் அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். எனக்கு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் கிடைச்சாலும் நான் பாலிட்டி கண்டினியூவாக படிப்பேன். எனக்கு ஒரே சப்ஜெக்ட் கண்டினியூவாக படிக்கிறது பிடிக்கும். இல்லை அப்படி எனக்கு போர் அடிக்குதுன்னா நான் 2 சப்ஜெக்ட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் கண்டினியூவாக படிக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா தேடிக்கிட்டே இருப்போம். தேட என்னாகும், டைம் தான் வேஸ்ட் ஆகும், நமக்கு படிக்கவும் முடியாது, படித்த ஃபீலுமே இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா சிலபஸில் இருக்க மாதிரி குரூப் 1, குரூப் 2 சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸில் எழுதி வச்சுப்பேன். எழுதி வச்சுட்டு நான் தொடர்ந்து வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். படிக்கும்போது 2 தடவை 3 தடவை படிச்சுட்டு தான் நான் நோட்ஸ் எடுப்பேன், அண்டர்லைன் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எல்லாம் எதையுமே பண்ண மாட்டேன். 2 தடவை 3 தடவையாச்சும் நான் சும்மா படிப்பேன். படிச்சுட்டு எனக்கு 4வது தடவை 5வது தடவை அண்டர்லைன் பண்ணுவேன். ஒரு 6 தடவை 7 தடவை படித்ததுக்கப்புறம் தான் நோட்ஸ் எடுப்பேன். அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மறக்கிற விஷயத்த திரும்ப படிக்கணும். ஓகேவா? இப்படி படிக்கும்போது தான் நம்மளால் சிலபஸும் கம்ப்ளீட் பண்ண முடியும், படித்த ஃபீலும் இருக்கணும். இன்னொன்று எது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா படிக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ முக்கியமான பாட்டில் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு முக்கியமில்லாத விஷயங்களை அப்படியே ரீட் அவுட் பண்ணிவிட்டு போயிடலாம். நிறைய டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது நம்மளோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் வந்துட்டு என்னோடய ஸ்டடி பிளானை இப்படி தான் வந்துட்டு மாற்றி கொண்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள். முக்கியமாக தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்டாக படிங்க. இப்போ 6th 7th அந்த மாதிரி வந்துட்டு படிங்க. அப்புறம் படித்து முடிச்சுட்டு சிலபஸ் வைஸாக போங்க. புது புக்கு, பழைய புக்கு, சிறப்பு தமிழ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நம்ம தமிழுக்கும் மேக்ஸுக்கும் முடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் மொத்த சப்ஜெக்டை பார்க்கணும். மொத்த சப்ஜெக்டையும் கவர் பண்ண தமிழும் மேக்ஸையும் ரிவிஷனுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஆனால் நம்ம ஜிஎஸ் படிக்காமல் போனோம்னாலும் மார்க் வராது, தமிழ் மேக்ஸை மட்டும் படிச்சுட்டு போனாலும் நமக்கு மார்க் வராது இல்லையா? இது வந்துட்டு படிக்கிற எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நன்றி.